ஓம் ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்மத ராமதூத கிருபாஷினமத்காரியம் சாதய பிரபோ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 26வது சர்க்கம். உயிரை விட்டுவிட தீர்மானித்த ஜனகர் புதல்வியான சீதை கண்ணீர் விருக்கி கொண்டு இவ்வாறெல்லாம் புலம்பிக்கொண்டு தரையை பார்த்து தலையை குனிந்து கொண்டு மேலும் அரற்றத் தொடங்கினாள். பைத்தியம் பிடித்தவள் போலவும் மதிமயங்கியவள் போலவும் நெடுந்தூரம் ஓடி களைத்த பெண் குதிரை தரையில் விழுந்து புரள்வதைப் போலவும் மிகவும் துன்பப்பட்டார். இஷ்டம்போல் உருவம் எடுக்கக்கூடிய மாரீச்சனால் ராமனை மதிமயக்கி என்னிடமிருந்து வெகு தூரம் போகச் செய்தவின் கதறிக்கொண்டிருந்த நான் ராவணனால் பலவந்தமாக கவர்ந்து வரப்பட்டேன். ராட்சசிகள் பிடியில் சிக்கியுள்ளேன். கடுமையாக மிரட்டப்படுகிறேன். மிகவும் துக்கத்தால் பீடிக்கப்பட்டுள்ளேன். கவலையில் மூழ்கியுள்ள நான் இனியும் உயிரோடு இருக்க மாட்டேன். மகாரதனாகிய ஸ்ரீராமன் இல்லாமல் ராட்சசிகளிடம் சிக்கிக்கொண்டு இருக்கும் எனக்கு இனி உயிர் வாழ்வதாலும் பொருளாலும் பூஷணங்களாலும் ஒரு பயனும் இல்லை. என்னுடைய இருதயம் இரும்பாலானதோ அல்லது நிச்சயமாக மூப்பு மரணமற்றதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு துக்கத்தால் தாக்கப்பட்டும் பிளந்து போகவில்லையே. நான் நாசமாய் போக நான் நற்குலத்தில் தோன்றியவள் அல்ல, கற்புடையவள் அல்ல, பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவள். அவர் இல்லாமல் ஒரு முகூர்த்த காலமேனும் நான் உயிரோடு இருக்கலாமோ? சமுத்திரத்தை எல்லையாக உடைய பூமண்டலம் முழுவதற்கும் அரசரும் அன்பாக பேசுகிறவரும் அன்புக்குரியவருமான அவர் இல்லாமல் சுகபோகங்களிலோ வாழ்க்கையிலோ தான் எனக்கு என்ன அக்கறை? நான் சரீரத்தை திறந்துவிடப் போகிறேன். இவர்கள் என்னை வெட்டினாலும் தின்றாலும் சரியே. கணவனை விட்டு பிரிந்திருக்கும் துயரத்தை நான் நீண்ட காலம் பொறுத்து கொள்ள முடியாது. வெறுக்கத்தக்க அரக்கன் ராவனை என் இடது காலால் கூட தொடமாட்டேன் என்னும்போது விரும்பி ஏற்றுக்கொள்வேனா என்ன? தன்னை பற்றியும் தன் குலத்தை பற்றியும் அவன் அறிந்திருக்கவில்லை. நான் அவனை பற்றி என்ன எண்ணியிருக்கிறேன், அவனை வெறுக்கிறேன் என்பதையும் அறியவில்லை. இகழத்தக்க இயல்புடைய அவன் என்னை அடைய விரும்புகிறானே. என்னை வெட்டினாலும் துண்டு துண்டாக பிளந்தாலும் கொளுத்தினாலும் நெருப்பில் தூக்கி போட்டாலும் சரி, நீங்கள் நீளமாக பேசி மிரட்டு பிரயோஜனம் இல்லை. ராவணனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். ராகவன் புகழ் பெற்றவர், அறிவாளர், நன்றி மறவாதவர், பிறரிடம் தயவுடையவர், நன்னடத்தையுடையவர். இவ்வளவு உத்தமமான குணங்களையுடைய அவர் என்னை திரும்பி பாராமல் இருப்பதேன் என்றால் என்னுடைய புண்ணியம் தீர்ந்து போய்விட்டது தான். என்னிடம் தயவு காட்டாததற்கு காரணம் என்று ஐயுறுகிறேன். ஜனஸ்தானத்தில் தன்னந்தனியாக எவர் ஒருவரால் 14,000 ராட்சசர்கள் அளிக்கப்பட்டார்களோ அவர் ஏன் என்னை நோக்கி வரவில்லை? அற்பனான இந்த ராட்சசன் ராவணனால் நான் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறேன். ராவணனை யுத்தத்தில் கொள்வதற்கு என் கணவர் நிச்சயமாக ஆற்றலுடையவர். தண்டகாரண்யத்தில் ராட்சச வீரனான விராதன் எந்த ராமனால் போரில் கொல்லப்பட்டானோ அப்படிப்பட்ட அவர் இன்னுமே நீங்க வந்து சேரவில்லை. பெருங்கடலின் நடுவில் அமைந்துள்ள இலங்கை அணுக முடியாததுதான் என்றாலும் ராகவ பானங்களின் பாதையை தடுக்கக்கூடியது எதுவும் இல்லையே. உறுதியான பராக்கிரம் கொண்ட ராமன் ராட்சசனால் அபகரித்து செல்லப்பட்ட தன்னிடம் பிரியமுள்ள பத்தினியை விடுவிப்பதற்கு வரவில்லையே. லக்ஷ்மணனின் தமையனார் நான் இங்கே இருப்பதை அறியவில்லையோ? அறிந்திருந்தாரேயானால் தேஜஸ்வியான அவர் ராவணன் செய்த குற்றத்தை மன்னித்து விட்டிருப்பாரா என்ன? அபகரிக்கப்பட்டார் என்று எதிர் சென்று ராகவனிடம் என்னை பற்றி தெரிவிக்கக்கூடிய பெருமணம் படைத்த கழுகரசனும் போரில் ராவணனால் வீழ்த்தப்பட்டார். நான் அபகரித்து செல்லப்பட்ட போது வயோதிகரான ஜடாயுவால் ராவனுடன் துவந்தத்தில் ஈடுபட்டு பேர் உபகாரம் செய்யப்பட்டது. நான் இங்கே இருப்பதை ராகவன் அறிந்து கொண்டால் மிகவும் கோபம் கொண்டு பானங்களால் உலகத்தில் ராட்சசர்களே இல்லாதபடி செய்து விடுவார். சமுத்திரத்தை வற்றச் செய்வார். இலங்காபுரியை தூள் தூளாக்குவார். அற்பனான ராமனுடைய பெயரையும் புகழையும் நாசம் செய்வார். பின்னர் குடும்பத் தலைவர்களை இழந்த ராட்சசிகளின் ஒவ்வொரு வீட்டிலும் இப்போது நான் அழுது கொண்டிருக்கிறேனே. இதற்கும் அதிகமாக அழுகை குரலப் போகுது என்பதில் ஐயமில்லை. ராட்சசர்களுடைய இந்த இலங்கையை கண்டுபிடித்து ராமலட்சுமணர்கள் நாசம் செய்வார்கள். அவர்கள் கண்களில் பட்டுவிட்ட எதிரி ஒரு முகூர்த்த காலம் கூட உயிரோடு இருக்க முடியாது. வெகு விரைவில் இந்த இலங்கை பட்டணம் பின புகையால் சூழப்பட்ட பாதைகளுடன் கழுகு கூட்டங்களால் நிறைந்தும் பெரிய மயானம் போல் ஆகப் போகிறது. வெகு விரைவிலேயே என்னுடைய மனோரதங்கள் நிறைவேறும். யாராலும் நெருங்க முடியாத இந்த நகரத்தில் உள்ள உங்களுக்கெல்லாம் கேடு உண்டாகப் போகிறது. இலங்கையில் காணப்படும் அமங்கல நிமித்தங்களிலிருந்து வெகு விரைவில் இது சோபை இழக்கப் போகிறது என்பது தெரிகிறது. கீழ்த்தரமான ராட்சசனான ராவணன் கொல்லப்பட்டதும் இளவயது பெண் விதவையானால் போல் ஆதரவற்ற லங்கா நகரம் நிச்சயமாக வற்றி போகப் போகிறது. மகிழ்ச்சிகரமான விழாக்கள் நிகழ்வதும் ராட்சசிகள் நிறைந்ததுமான இலங்கை பட்டணம் தலைவனை பறிகொடுத்து கணவனை இழந்த பெண்ணை போலாகப் போகிறது. நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் துக்கம் தாழாமல் அழுது கொண்டிருக்கும் ராட்சச பெண்களின் அவலக்குரலை வெகு விரைவில் கேட்கப் போகிறேன். செவ்வரி படர்ந்த கண்களுடைய வீர ராமனுக்கு மட்டும் நான் ராவனுடைய இருப்பிடத்தில் இருக்கிறேன் என்பது தெரிந்துவிட்டால்
ராம பாணங்களால் எரிக்கப்பட்டு லங்கா நகரம் இருள் சூழ்ந்ததாகவும் பிரகாசம் இழந்ததாகவும் ராட்சச வீரர்கள் அற்றதாகவும் ஆகிவிடும். இகழ்ச்சிக்குரியவனும் அர்ப்பணமான ராவன் உங்களிடம் விதித்துவிட்டு போன கெடு இப்போது விரைவில் முடியப் போகிறது. என் சாவு நேரத்தை அவன் குறித்து விட்டான். ஆனால் என் விஷயத்தில் அதை செயல்படுத்தாமல் இருக்கலாமே என்றால் பாவகாரியத்தை செய்து கொண்டிருக்கும் ராட்சசர்கள் செய்யத்தக்கது தகாதது என்று வேறுபாட்டை அறியாதவர்கள். இப்போதே அதர்மத்தின் விளைவாக பெரிய அழிவு ஏற்படத்தான் போகிறது.